திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இப்ப தமிழ் புத்தாண்டு பலன்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த வருஷம் பாத்துட்டீங்கன்னா குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் மிதுனத்தில் இருந்து கடகத்திற்கு வைகாசி மாதம் 18ஆம் தேதி உச்சமாகிறார். அதே போல குரு பகவான் அதிசாரம் பெற்று சிம்மத்துக்கு வந்துட்டு மறுபடியும் தன்னுடைய கடக வீட்டுக்கு போக போகிறார். இப்ப இந்த வருஷம் குரு 3 வீட்டையும் கிராஸ் பண்றாரு. கேது பகவான், ராகு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த வருஷம் கார்த்திகை மாசம் பயிற்சி ஆகுது. கேது சிம்ம வீட்டுல இருந்து கடக வீட்டுக்கும், ராகு கும்ப வீட்டுல இருந்து மகர வீட்டுக்கும் வரப்போகிறார். சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இதே வீட்டுல இருக்க போகிறார். வாக்கியமாக இருந்தாலும் திருக்கணிதமாக இருந்தாலும் இனி பயிற்சி கிடையாது. இங்கே இந்த 1 வருட காலங்களும் இருக்க போகிறார். இப்ப நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வீடியோவோட கடைசி எண்டிங்ல இந்த பயிற்சிகள் மூலமாகவும் இந்த வருடம் உலக அளவுல தனிப்பட்ட ஜாதகம் ரீதியாகவும் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் நடக்க போகுது அப்படிங்கறதே முழுமையாக பார்க்கலாம். கடக ராசிக்கு உண்டான தமிழ் புத்தாண்டு பலன்கள். கடக ராசிக்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குரு பகவான் வைகாசி மாசம் உங்க ராசிக்குள்ள ஜென்ம குருவாக வருகிறார். எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஜென்ம குரு நல்லா இருக்காதுங்க, தனித்த குரு நல்லா இருக்காது, அவர் தனிச்சு ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்ற குருவோ லைஃப்ல நிறைய ஸ்ட்ரகிள் கொடுக்கும், நல்லது பண்ணாது, அது திருமண வாழ்க்கைக்கு எடுக்கும், இப்படிங்கறத எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. குரு யாரு அப்படின்னா உங்க ராசிக்கு 9ஆம் அதிபதி. 9ஆம் அதிபதி உச்சமாகிறது உங்களுடைய புண்ணிய கணக்கு வேலை செய்யறதுக்கான காலகட்டங்கள் வந்துருச்சு. 9ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய தந்தையினுடைய புண்ணியம் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுடைய முற்பிரிவு, உங்க தாத்தா பாட்டி வாங்கின எல்லா புண்ணிய கணக்குமே உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு சம்பந்தப்படும். மேக்சிமம் தந்தை வழி, தந்தை மூலமாக வரக்கூடிய புண்ணியங்கள். இப்போ அந்த அதிபதி உச்சமாகி உங்க ராசிக்குள்ள வரும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் அதிகமா நடக்க போகுது. நிறைய கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலக போகுது. குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டி. குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒருத்தருடைய வாழ்க்கையை முன்னேற்றக்கூடியவர் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்போ முழுக்க முழுக்க இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்காகவும் வரப்போகிறார் அப்படிங்கிறத அமைப்பு. மேக்சிமம் பாத்துட்டீங்கன்னா இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் அங்கிருந்து 5, 7, 9 பார்ப்பார். அப்போ உங்களால உங்க குடும்பம், உங்களுடைய குழந்தைகள், உங்க அப்பா, இவங்க எல்லாருக்குமே நேரம் நல்லா இருக்கும் போது அவங்களும் வளர போறாங்க. அவங்களுடைய வளர்ச்சிக்கு நீங்க ஒரு கருவியாக செயல்பட போறீங்க, நீங்க ஒரு விதையாக இருக்க போறீங்க அப்படிங்கறது அமைப்பு. மேக்சிமம் குரு ராசிக்குள்ளேயோ லக்னத்துக்குள்ளேயோ இருந்தா கெட்டது எதுவுமே நமக்கு வராது. கெட்ட செய்திகள் எதுவுமே வராது, கெட்ட நண்பர்களுடைய தொடர்புகள் வராது, கெட்ட நபர்களுடைய சேர்க்கை இருக்காது, பெரிய கண்திருஷ்டி எல்லாம் ஏற்படாது. மத்தவங்க லைஃப் கஷ்டப்படுற அளவுக்கு நம்ம லைஃப் கஷ்டப்படுத்திக்க மாட்டார், கஷ்டப்படுத்த கொடுக்க மாட்டார். குரு லக்னத்திலயோ ராசிக்குள்ளேயோ இருந்தா கஷ்டங்கள் ஏற்படாது. அப்போ உங்க ராசிக்குள்ளேயே அது இருக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த வருஷம் யோகத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு பீரியடாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. ஓகேங்களா? அப்போ முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா இந்த ராகு கேதுக்களும் உங்களுக்கு மாறுவாங்க கார்த்திகை மாசம். அப்ப கேது உள்ள என்ட்ரி ஆயிடும். அப்ப குருவோட கேது இருக்கும்போது அவருடைய இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் ஆகும். இது என்னன்னா, ராசிக்குள்ள கேது வரும்போது கொஞ்சம் டிப்ரெஷனை கொடுக்கும். ஆனா நல்ல நண்பர்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களுக்கு ஈடுபடுத்தி கொடுப்பாரு. நல்ல குரு, நல்ல வழிகாட்டி உங்களுக்கு கிடைப்பாரு உங்க வாழ்க்கைக்கு. அதே போல இந்த ராசிக்குள்ள குரு இருக்கும்பொழுது பாத்தீங்கன்னா தடைகள், தாமதத்தை கொடுத்தாலும் கூட அதிக ஞானத்தை கொடுத்துட்டு போயிடும். பிரில்லியன்ட் மைண்ட். நீங்க எதை நோக்கி போறீங்களோ அதற்கு வெற்றிகளையும், அதை எப்படி அந்த காயினை கரெக்டா கேட்ச் பண்ணணும், எப்படி அடிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு சொல்லி கொடுத்துருவார். யாரு? கேது. அப்ப கடகராசிக்கு இந்த வருஷம் முழுவதும் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கேதுங்கிறது இங்க மேல வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பொருளாதாரம் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்கும். பணம் ஓரளவுக்கு நன்மைகளை கொடுக்கும். பெரிய அளவுக்கு இருந்து பாதிப்புகள் எல்லாமே விலகும். டோட்டலா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதுல அடுத்த ஸ்டெப் என்ன, அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்குண்டான ஒரு வழிகளையும் ஒரு வாய்ப்புகளையும் இயற்கையாகவே இந்த கிரகங்கள் உங்களுக்கு கொடுப்பாங்க. பொருளாதாரத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலக போகுது. குடும்ப ஒற்றுமையா இருக்க போறீங்க. திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கைக்கூடி வரப்போகுது. மாணவர்கள் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல படிப்பை நல்ல கவனம் செலுத்தி, ரொம்ப மந்தமா இருந்தாலும் கூட இப்ப அந்த படிப்புல இருந்து வந்த மந்தங்கள் குணங்கள் எல்லாமே விலகி படிப்புல நல்ல கவனம் செலுத்தி நல்ல மார்க் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டு. அதே போல ஆரோக்கியம் நல்லா இருக்க போது உங்க ஆரோக்கியம், தாயினுடைய ஆரோக்கியம், தந்தையினுடைய ஆரோக்கியம் எல்லாமே நல்லா இருக்க போகுது. கூட பிறந்தவர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்க போகுது. அவங்களுக்கு உங்களுக்கு மனஸ்தாபங்கள் கொஞ்சம் விலகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இருப்பினும் சனி 3ஆம் இடத்தை பார்க்கிறதுனால கொஞ்சம் எதிலையும் கவனமாக இருந்துக்கணும். உடன் பிறந்தவர்கள் கிட்ட குழந்தைகளுடைய தேவைகளை எல்லாமே பூர்த்தி பண்ணுவீங்க. குடும்ப தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகும். அதிர்ஷ்டங்கள் கைக்கூடி வரப்போகுது. 5ஆம் இடத்தை குரு பார்க்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் வருமானங்கள், திடீர் பண வரவு, பொருளாதார வளர்ச்சி இதெல்லாம் சூப்பரா இருக்க போகுது லைஃப்ல. உங்களுக்கு குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் எல்லாம் நல்லா இருக்கு. தெய்வ அனுகிரகம் கிடைக்க போகுது. ஒரு தெய்வமோ ஒரு குருவோ உங்க கூட இருப்பார். அது நீங்க வழிபடக்கூடிய
இஷ்ட தெய்வமாக இருக்கலாம், குலதெய்வமாக இருக்கலாம், உபாசனை தெய்வமாக இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். ஆனா அவங்க இத்தனை நாள் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, இத்தனை சாமி கும்பிட்டு என்ன பிரயோஜனம், ஒண்ணுமே எங்களுக்கு நடக்க மாட்டேங்குது. இப்போ உங்களுக்கு நடக்கும் எல்லாமே. அவங்க கூட இருந்து உங்களை வழி நடத்தி ஒரு நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுப்பாங்க. அவங்களுடைய அருளையும் அவங்களுடைய சக்தியும் அவங்களுடைய ஞானத்தையும் உணரக்கூடிய தன்மை உங்களுக்கு வந்துடும். அவங்க கொடுக்க வேண்டிய எல்லா விஷயத்தையும் இனிமேல் தான் கடகத்துக்கு கொடுக்க போறாங்க. ஏன்னா வாக்கிய முறை, திருக்கணித முறை எல்லா முறையிலுமே உங்களுக்கு அஷ்டம சனி முடிஞ்சாச்சு. நிறைய பேர் வாக்கியம் ஃபாலோ பண்றீங்க, நிறைய பேர் திருக்கணிதத்தை ஃபாலோ பண்றீங்க. இது எல்லாத்துலயுமே அந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. சோ அதனால இனி அஷ்டம சனியில பட்ட அவமானங்கள், இழந்த பெயர், இழந்த புகழ், இழந்த பணம், பொருள் எல்லாத்தையுமே மீண்டும் இந்த குரு கொடுக்க போகிறார் உங்க ராசிக்குள்ள வந்து. அது மட்டும் இல்லாம இங்க சனி இருக்காருன்னு குரு பாக்குறாரு. வந்ததுல சனி இருந்தா தந்தையினுடைய ஆரோக்கியம், பூர்வீக சொத்துக்கள், பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. ஆனாலும் குரு பார்வை இருக்கும்போது இதெல்லாம் விலகிடும். தந்தை சொத்துக்கள் கிடைக்கும், பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும், உயர்கல்வி படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும், சொந்த மாவட்டத்துல இருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு போய் பிழைப்பதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். வாழ்க்கையில் இருந்து வந்த கஷ்டங்கள் எல்லாமே விலக போகுது. தொழில் நல்லா இருக்க போகுதுங்க. தொழில் ரீதியாக இருந்த இடைஞ்சல்கள் எல்லாமே விலக போகுது. லாபங்களும் நீங்க என்ன உழைப்பு இத்தனை நாள் போட்டீங்கனாலும் பெரிய அளவுக்கு லாபங்கள் இருந்திருக்காது, உழைப்புக்கு உண்டான மரியாதை இருந்திருக்காது, வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு வந்து நிம்மதி இருந்திருக்காது. இப்ப எல்லாமே அதுல விலக போகுது. போட்ட உழைப்புக்கு உண்டான ஒரு நல்ல வருமானம், இப்போ அதை விடவே நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள். எதுலையுமே பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வேலையில பிரச்சனையாகவே இருந்துட்டே இருந்துச்சுங்க, வேலை செய்யக்கூடிய இடத்துலயே பிரச்சனையாவே இருந்துச்சு அப்படின்னா அந்த வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலக போகுது. ஏன்னா அவர் உங்களுக்கு 6ஆம் அதிபதி குரு, அவர் ராசிக்கு இருக்கும்போது புதிய வேலை வாய்ப்புகளை கொடுக்க போகிறார். அது குரு இருக்கக்கூடிய வீடு நீர் ராசியாக இருக்கிறதுனால உங்க ஜாதகம் வெளிநாட்டு ஜாதகமாக இருந்தால் கண்டிப்பாக வெளிநாடு வெளியூர் போறதுனால வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால நல்ல விஷயங்கள் எல்லாமே கைக்கூடி வரப்போகுது கடகத்துக்கு. ரொம்ப ஏன்னா இப்ப உங்களுக்கு அஷ்டம சனி நடந்தது ரொம்ப மனவிரக்தியா தான் இருப்பீங்க. நீங்க சொல்றதெல்லாம் பாக்குறதுக்கு கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பா நடக்கும். கெட்ட நேரத்தில் நம்ம என்ன சொல்லியிருந்தாலும் அடுத்த ஒரு மூவிங்க்கு உண்டான விஷயத்தை மட்டும் தான் கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்தி இருக்கும். ஆனா இப்ப டோட்டலா உங்களுக்கு எல்லா கெட்டதும் விலகுது. அதனால ஓரளவுக்கு நன்மைகள் இருக்கு. ராகுனால கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த குரு உங்க தேவைகளையும் உங்க குடும்ப தேவைகளையும் உங்களுக்கு உண்டான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார் அப்படிங்கிறது மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. குரு பார்வை சனி மேல பெறும் பொழுது சனியினுடைய தாக்கங்களும் சனியினுடைய வழியும் இந்த குரு ஒரு மருந்தாக இருந்து உங்களுக்கு செயல்படுத்தி கொடுப்பார், உங்க வழிகளை குறைப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. நல்ல நேரம் கடகத்துக்கு வந்துருச்சு. தசாபுத்தி ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கோங்க. அதற்கு முன்னாடி வழிபாடுகளை தொடர்ந்து பண்ணுங்க. நேரங்காலங்கள் நல்லா இருக்கிறதுனால இந்த காலகட்டங்களில் ஜெயிக்கிறதுக்கான வழிகளையும் இந்த கிரகங்களை கொடுப்பாங்க அப்படிங்கிறதே மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. அப்போ கடகத்துக்கு 100% மேல நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த காலகட்டங்கள் இருக்கின்றது. பராபவ வருடத்துல இந்த வருடம் மக்கள் நல்ல பொருளாதார வளர்ச்சியோட இருக்கிறதுக்கு உண்டான அதிக வாய்ப்புகள் உண்டு. நிறைய கோவில் கட்டுமான பணிகள் செய்வீங்க, நிறைய கோவில்கள் உருவாகும். அதே போல குருவும் கேது சேர்ந்து இருக்கிறதுனாலையும் கோவில் கட்டவும் செய்வாங்க, நிறைய கோவில் புதுப்பிக்கப்படும். அதே போல நிறைய கோவில் வந்து தகர்த்து எரியப்படும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. குரு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கேன்சர் சம்பந்தப்பட்ட நோய், அதிகமாக கேன்சர் சம்பந்தப்பட்ட நோய்களில் பாதிக்கப்படுவாங்க. கண் சம்பந்தப்பட்டதும் கால்கள் சம்பந்தப்பட்ட நோய்களையாலும் நிறைய பாதிப்புகள் உண்டாகும். இருப்பினும் குரு சனியை பார்க்கறதுனால எவ்வளவு மருத்துவ செலவுகள் வந்தாலும் கண்டிப்பாக வந்து அதுல சரியாயிரும். பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இந்த வருடம் அப்படிங்கிறது இருக்காது. ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது உண்டு. சராசரியாக வெளிநாட்டு பணம் எல்லாமே நமக்கு வந்து சேர்றதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. மக்கள் வந்து கொஞ்சம் 12ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால கொஞ்சம் வெளிநாடு வெளியூர் பயணங்களை எல்லாமே கொஞ்சம் தவிர்த்து கொள்வதும், அதிகமாக தீர்த்த யாத்திரை கர்ப்பிணி பெண்களும் குழந்தைகளும் தவிர்த்து கொள்வது என்பது ரொம்ப நல்லது. இந்த பிளைட்ல போயிட்டு வருது, இது போல கொஞ்சம் இன்ப சுற்றுலா போயிட்டு வரது எல்லாமே கொஞ்சம் தவிர்த்து கொள்வது இந்த வருடம் அப்படிங்கிறது நல்லது. ஹிமாச்சல் பிரதேசம் சம்பந்தப்பட்ட இடத்துல எல்லாமே பாத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக மழை, வெள்ளங்கள், நீர் நிலச்சரிவுகள் இது போல அதிகமா ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. விவசாயம் நல்லா செழிப்பா இருக்குங்க, நல்ல செழிப்பா இருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும், மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும், துணி சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கும், எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்கள், ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்கள் நல்ல வளர்ச்சி, நல்ல பண வரவு அப்படிங்கிறது உண்டு. நிறைய பேர் வீடு கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே உண்டு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே சூப்பரா இருக்கும் போது அந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்குது. குழந்தைகள் கொஞ்சம் மந்த நிலையில இருப்பாங்க. கொஞ்சம் மாணவர்கள் இருந்து படிப்பு சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருந்தாலும் கொஞ்சம் இழப்புகளும் ஈக்குவலா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும், நிறைய தேவையில்லாத விரைய செலவுகளும் ஆடம்பர செலவுகளும் இந்த வருடம் அதிகமாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. குரு கேது சேர்க்கை அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா ராகு அந்த இடத்த பார்க்கறதுனால ஒரு பெரிய மத தலைவருக்கு ஏதாவது பெரிய பிரச்சனைகள் வரலாம்.
அல்லது அவர்களுக்கு ஏதாவது கண்டங்களோ ஒரு இறப்புகளோ வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. அது எந்த மதமாக இருந்தாலும் கொஞ்சம் மத தலைவர்கள் எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருந்து, ஒரு நோய் நொடிகள் வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். இந்த வருஷம் செழிப்பு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு கொஞ்சம் விரயங்களும் இருக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. எல்லாருமே ஈக்குவலா தான் இருக்கு. ரொம்ப எதுவுமே ஹை டென்சிட்டில போறதுக்குண்டான வாய்ப்புகள் இல்லை. எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கு. இதனுடைய தனியா ஒரு பதிவும் அவங்களுக்கு என்னென்ன மாதிரி கிரக சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னு தனியா ஒரு பதிவுகளும் பார்க்கலாம். அதே போல இப்ப இதற்கு முன்னாடி கொடுத்த இந்த தனிப்பட்ட முறையில இருக்கக்கூடிய ராசி பலன்கள் எல்லாமே உங்க ஜாதக ரீதியாகவும் உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ரீதியாகவும் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளை சரணம்.